வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆட்டோ எக்ஸ்போ கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அநேகமா இந்த வீடியோ கடைசியாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ எக்ஸ்போல என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாம் தனியா ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க் மேல இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுக்கலாம். அதாவது கண்டென்ட்டை தவிர மற்ற விஷயங்கள் நம்ம போறது வர்றது அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இப்போ மார்ச் 1ஆம் தேதி நம்ம சென்னையிலேருந்து கிளம்பணும். 1ஆம் தேதின்றதுனால கொஞ்சம் டைட் ஒர்க்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் கிளம்பலான்னு பார்த்தா கார் வர டயர் பஞ்சரு. அப்புறம் பஞ்சர் போட்டுட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அட்டஸ்ட் வச்சா பெருந்துறை வரைக்கும் போகல. நம்ம வந்து ராசிபுரத்துலேயே நைட் ஒரு 2:30 மணிக்கு ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ காலையில் 7:30 மணி ஆகுது. கிளம்பி இப்போ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம் பெருந்துறை நோக்கி. போகிற வழியில் எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு போக வேண்டியதுதான். வாங்க அப்படியே மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு டே 2 மார்ச் 3. இப்போ நம்ம ராசிபுரத்துல இருந்து சேலம் போய்கிட்டு இருக்கோம். சேலத்துல ஹரிபிரசாத்னு ஒரு நண்பரை மீட் பண்றதுக்காக. அவரும் ஒரு விண்டேஜ் பைக் அண்ட் கார் கலெக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரை மீட் பண்ணி அவருடைய வெஹிக்கிள்ஸை பற்றி பேசலாம், அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று மார்ச் 2ஆம் தேதி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ, அதை பொறுத்த மட்டும் 2-3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் நம்மளை இன்வைட் பண்ணதுக்காக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சந்துரு, கவின், அப்புறம் சரவணா, இந்த 3 பசங்க தான் நம்ம கிட்ட பேசினாங்க, நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம போயிருந்தப்போ அப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அவங்க ப்ரொஃபஸர்ஸும் சரி, ஆட்டோமொபைல் ஹெச்ஓடியும் சரி நம்மளை நல்லா இன்வைட் பண்ணி போன உடனே ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணி அவங்க ரூமில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு, அவங்க லேபு அதெல்லாமே நமக்கு சுற்றி காட்டினாங்க. அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆட்டோ எக்ஸ்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் நம்ம போனதில் நம்மளுடைய ஃபெலோ யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல, ஆட்டோ ட்ரெண்ட் விப்ரஜேஷ் பிரதராக இருக்கட்டும், ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் கௌரி பிரதராக இருக்கட்டும், அண்ட் செல்வ்லாகு செல்வரங்கனாக இருக்கட்டும், அண்ட் நம்ம போகும்போதே திருப்பூர் மோகன் அண்ணன் இருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து அவருடைய தாரில் வந்திருந்தாரு. அந்த தார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். நான் போய் கார் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே அவர் வந்து கிளம்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சென்னை போகிற ஒரு அவசரத்தில் இருந்தார் போல இருக்கு. ஆனால் அவர் சன் ரித்திகை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் போயிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் மோகன் அண்ணனை பார்க்க முடியல. ஏற்கனவே போன வருஷம் நம்ம ஆட்டோ எக்ஸ்போ சென்னையில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடந்தப்போ அவரையும் ரித்திகையும் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே தான். ஸோ எவ்வளோ ஒரு வளர்ச்சி வந்தாலும் அவருடைய அந்த டவுன் டு எர்த் குவாலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை விட்டு கொடுக்காம மக்களோட மக்களாக இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். மீட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தம். பட் ரைட்டு, நம்ம விப்ரஜேஷ் பிரதர் இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், அவங்களெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோம். நாம் வந்து அவங்களுடைய வீடியோஸை பார்க்குறோம். பட் அவங்க நம்ம வீடியோஸை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து போய் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கை கொடுத்து ஹலோ வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம வீடியோஸையும் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. நல்லா பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அது போக மிஸ்டர் லோக்கல், அப்புறம் ப்ளூபி, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வாய்ப்பும் கிடைச்சது. அண்ட் இந்த ஆட்டோ எக்ஸ்போ ஓவராலாக ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மதியானம் ஃபுட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்தவங்களுக்கு அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா கார் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு ஒன்றும் மிஸ்ஷாப்ஸ் ஆகாமல்
அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு விஷயம் நானும் ஃபீல் பண்ணேன், அண்ட் விப்ரஜேஷ் பிரதராக இருக்கட்டும், ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து மாடிஃபைடு கார்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு ஷோவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்டரி விதமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல். அது ஜஸ்ட் வந்து அவங்க ஷோகேஸ் மட்டும் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருந்திருந்தது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமா இருக்கட்டும், அது எக்ஸ்போ பார்க்குறவங்களுக்கா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களும் அதான் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட். அப்புறம் நம்ம இந்த பெருந்துறை வர்றதுனால 2-3 பேர்கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுருந்தோம், வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் வந்து போகிறோம், 2 days ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதுனால மற்ற வீடியோஸும் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி நம்ம பேசினவர் வந்து நம்ம ராசி ரைடர்ஸ் வரதராஜன். அவர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாவில் ஆட்டோமொபைல் கண்டென்ட் பார்க்குறவங்க. ஸோ ராசி ரைடர் அண்ணன்ட்ட ஒரு 3 நாள் முன்னாடியே தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அவரோட கதை என்னென்னா, 3 மாதம் முன்னாடியே நவம்பரில் நான் வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர் ட்ரிப் வந்திருந்தேன். அப்போது நம்ம இந்த கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு மியூசியம்லாம் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அப்போவே வந்து ராசி ரைடர் அண்ணனை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட பேசி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அப்போ டிஎம் பண்ணப்போ அண்ணன் ரெஸ்பாண்ட் பண்ணலை. பட் போன வாரத்தில் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இன்ஸ்டாவில். 7209 அவர் வந்து அந்த நம்பர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. அந்த நம்பரில் ஏதாவது தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுலேருந்து தான் நம்பர் எடுத்து அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி ஆனால் அந்த மாதிரி வரோம், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னப்போ வாங்க அப்படின்னாரு. அண்டு அவருடைய கைண்ட்னஸோடைய லெவல் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் வீடு ராசிபுரம், அங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அவருடைய அந்த ஃபேமஸான பஜாஜ் சூப்பர் ஸ்கூட்டர்லேயே அவர் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கேயே ஸ்பாட்டுக்கே வந்துட்டார், காலேஜுக்கே வந்துட்டார். வந்து ஆட்டோ எக்ஸ்போவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வண்டியை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த வீடியோவும் அநேகமாக போட்டிருப்பேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஏஜில் அவர் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நமக்காக வந்தார். அண்ட் அவருடைய வெஹிக்கிள்ஸ் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லவ் அஃபெக்ஷன், அந்த பேஷனுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாமே கண்டிப்பாக பாராட்டக்கூடியது தான். அண்ட் அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம சேலம் போயிட்டுருக்கோம். ஹரிபிரசாத்னு ஒரு பிரதர், அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் தனியாக. அவரும் ஒரு விண்டேஜ் பைக் அண்ட் கார் கலெக்டர் தான். அண்ட் ஒருத்தரும் எந்த அளவுக்கு டவுன் டு அர்த்தா இருக்காங்க அப்படின்னா, நேற்று ராத்திரியிலேருந்து ஒரு ஹரிபிரசாத் பிரதர் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரே அடம். ஸோ இப்போ வந்து டிஃபன் சாப்பிடாம அவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வேணாங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. நீங்கள் நம்ம வீட்டில் தான் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ இது எல்லாமே நடக்குது அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் அது இருந்துட்டால் மட்டும் போதாது, அதில் நம்ம போடுற கண்டென்ட்டு பார்த்து ரசிக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் அதனால் உருவாகக்கூடிய இந்த நட்பு வட்டாரம்னு சொல்லலாம். ஸோ அவங்க கொடுக்குற மரியாதை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் தான். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, நம்ம ராசி ரைடர் வரதராஜனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்த உடனே இப்படி ஒரு பேப்பர் பீஸ், ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியான ஒரு பீஸ் வந்து கொடுத்தாரு. இதில் வந்து அவருடைய யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னுடைய ஐடி நேம்ஸ் வந்து இதில் டைப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பார்க்குறவங்களுக்கு இதை கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்மளை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஓகே. பட் அதுக்கப்புறமா மறந்துடுவாங்க இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கார்டை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட டக்குன்னு இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், அவங்க இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ போயிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறாரு. அண்ட் அது அவருக்கு ப்ராக்டிக்கலாகவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பட்டிங் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் ஷேர் பண்ணுறேன். நயாரா அப்படின்ற புது பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட் பங்க்கில் இந்த சேலம், பெருந்துறை, நாமக்கல் இந்த சைடில் இருக்கிற பங்க்ஸ் எல்லாத்துலேயுமே
டீசல் வந்து ₹1 கம்மி அப்படின்னு போட்டிருக்கு. மேபி அது புது பிராண்ட் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அந்த பங்கை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லையோ என்னவோ தெரியல. டீசலில் வந்து ₹1 டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பங்கில் ₹1.20 டிஸ்கவுண்ட் போட்டிருந்தான். ஸோ அதை பார்த்தேன், சரி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அண்ட் இந்த ட்ரிப்பில் நம்ம சந்தித்த 2 எக்ஸ்டென்சிவ் வீடியோ எடுத்திருக்கோம். ஒன்று நம்ம ராசி ரைடர் வரதராஜன், அதுக்கப்புறமா நம்ம ஹரிபிரசாத். இவங்க 2 பேருமே நம்ம இந்த மேன் அண்ட் மிஷன் அப்படிங்கிற சீரீஸின் கீழே இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இதனுடைய நோக்கம் வந்து அந்த மிஷின் நம்ம வச்சிருக்கிற கார்ஸ், பைக்ஸு, அந்த விண்டேஜ் கலெக்ஷன், ஸோ அது மேலே அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லவ், அஃபெக்ஷன், அதை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த வெஹிக்கிளை அந்த அளவுக்கு ஒரு பேஷனாக வச்சிருக்கிற அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட கொண்டு வரணும், அவங்க கடந்து வந்த பாதைகளை உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த மேன் அண்ட் மிஷன் சீரீஸ். என்னோட ஸ்கூல் காலேஜ் டைமில் ரெகுலராக ஹிந்து பேப்பர் வாங்குவோம். அதில் வெட்னஸ்டே, அதாவது நான் சொல்கிறது வந்து 2000s காலகட்டத்தில்னு வச்சுக்கோங்களேன். அதில் வெட்னஸ்டே உங்களுக்கு மெட்ரோ ப்ளஸில் வீல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். அதில் மேன் அண்ட் மிஷன் ஒரு செக்மெண்ட்டு. அதில் இந்த விண்டேஜ் கார்ஸு, அப்புறம் அந்த ரைடு எல்லாம் போயிட்டு வந்தவங்க, இந்த கோல்டன் குவார்டர் ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்க, அது சென்னை டு மும்பை, மும்பை டு டெல்லி, டெல்லி டு கொல்கட்டா, கொல்கட்டா டு சென்னை, ஸோ இந்த ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ் வரும். அது பண்ணவங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இதெல்லாம் பண்ணவங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணி போடுவாங்க. ஸோ அது வந்து நான் ரெகுலராக வாரம் படிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக ரெகுலர் பேசிஸில் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மேன் அண்ட் மிஷன் அப்படிங்கிற சீரீஸினுடைய ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு விண்டேஜ் கலெக்டராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆட்டோமொபைல் லைஃப்பை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். உங்களுடைய ஆட்டோமொபைல் லைஃப்பை பற்றி நம்ம சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து சேலம்லேருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வாழப்பாடி கிட்டக்க வந்துட்டோம். ஸோ ஹரிபிரசாத் பிரதர் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவே இப்போ ஹெவியாக இருக்குது. இப்போ டைம் ஒரு 1:30-2 மணிக்கிட்ட ஆகுது. லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ டேரெக்டாக சென்னை. அண்ட் இந்த ட்ரிப் ஐ திங்க் இதோட முடிஞ்சிருச்சு, இந்த 2 டே ட்ரிப்பு. இந்த பர்டிகுலர் விளாக்னுடைய நோக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ இதனுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி இந்த விளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்களில் பேச முடியாத விஷயங்களை இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.